யூத மூப்பர்கள் வந்து இயேசுவிடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரர் ரொம்ப சுகவீனமா சாக கிடக்குறான். இயேசுவே, நீங்க சீக்கிரமா வாங்க, வந்து குணமாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க வந்து இந்த காரியத்துல அந்த மனுஷனுக்கு இந்த தயவு செய்கிறதற்கு அவன் ஒரு பாத்திரவானா இருக்கிறான்ங்கிறாங்க. இயேசு வந்து அவனை குணமாக்குவதற்கு அவன் பாத்திரவானா. எப்படி பாத்திரவான்னா, அவன்னா யாரு? அந்த 100க்கு அதிபதி. ஒன்று, அந்த 100க்கு அதிபதி நம்ம ஜனத்தை, நம்ம யூத ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறான். 2வது, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். ஆலயத்தை இப்படி ஒரு நன்மை செஞ்சிருக்கிறான். இந்த நன்மை நிமித்தம் நீங்க கட்டாயம் வந்து அவன் வேலைக்காரனை குணமாக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இயேசுகிட்ட கேட்கறாங்க. இயேசு என்ன பண்ணார்? வேகமா போயிட்டார். இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்னா, தன் சிநேகிதனை நோக்கி, நீங்க அவரிடத்துக்கு போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், என் வீட்டு வாசல்கள் வர கூட நான் தகுதி கிடையாது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி என் வேலைக்காரன் பிழைச்சிருவான்ட்டார். அதே போல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவனை குணமாக்கிட்டார் பாருங்க.